வணக்கம். வந்திருக்கிற உறவுகாரங்க எல்லாருக்கும் வணக்கம். ஏமா தூங்கணும்? நல்லா தூங்கிட்டு இருக்கா போல. பாடிடா. வாங்க தலைவரே, வாங்க உட்காருங்க. என்ன எல்லாமே இருட்டா தெரியுது? தலைவர் கண்ணாடி போட்டா இருட்டா தெரியும். சரிங்க கலட்டிடுறேன். சரி, முதல்ல நாம எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போடுவோம். அப்புறமா எல்லாருக்கும் ஒரு பாட்டை போடுவோம். அப்புறமா இயேசுவை பத்தி அறிவிக்கிறோம். அறிவிக்கலாமா? ஏம்பா தூங்கிட மாட்டேன். அப்ப சரி. வணக்கம். இந்த வேளையில நாங்க இங்கே கூடி வந்திருக்கோம் தெரியுமா? ஏன்னா இயேசுவின் அற்புத வார்த்தை சபையால இன்னைக்கு இயேசு பிறந்த நாளை முன்னிட்டு விழா செய்யறாங்க. அதுக்காக நாங்க இங்க கூடி இருக்கிறோம். எங்க குழு சாதாரண குழு அல்ல. இங்க பாருங்க, எல்லாரும் முகத்தையும் பாருங்க, சாதாரண முகங்கள் எல்லாம் கிடையாது. எங்களை அமெரிக்காவில கூப்பிட்டாங்க, ஐரோப்பாவில கூப்பிட்டாங்க, அந்த அந்தமானில கூட கூப்பிட்டாங்க. ஆனா ஏன் நாங்க இங்க வந்திருக்கோம் தெரியுமா? அங்க மழை வெள்ளமா இருந்தபடியா அடுத்த வாரம் நாங்க மாத்தி போட்டோம். ஏன்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி எங்க வில்லுப்பாட்டு குழு மூலமாக இந்த ஜனங்களுக்கு நாங்க ஒரு நல்ல செய்தியை சொல்ல இருக்கிறோம். அப்படியா? ஏன் சொல்லணும்? ஒரு பாட்டாகவே நம்ம பாடி ஜாலியா பாடலாமா? நல்லா அடிப்பீங்களா? பார்த்து
எப்பா பால்பாண்டி, எப்பா தூங்காவனம், இவ்வளவு தூரம் இருந்தீங்க, யாராவது ஒரு நல்ல விஷயத்தை கேட்டீங்களா? ரொம்ப அருமையா கேட்டீங்கம்மா. 2000 வருடங்களுக்கு முன்பாக பெத்லகேம் என்னும் ஊரிலே மாட்டு தொழுவத்தில தாவீதின் குமாரனாக நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்தார். மனுஷனுடைய பாவங்களை எல்லாம் போக்கவும் வியாதியிலிருந்து விடுதலை தரவும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் பிறந்தார். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க கேளுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த போது அந்த நாட்டில ஏரோது ராஜா அரசாண்டார். உங்களெல்லாம் எதுக்கு நான் வச்சிருக்கிறேன்? இதெல்லாம் போடாம பின்னால எழுதிங்கன்னா எப்படி? அப்ப அரசாண்டார். அப்ப ஒரு சட்டம் போடுறாங்க அந்த நாட்டுல. பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு போடணும்னு. ஆனா எல்லா சட்டங்களையும் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து நம்மை மீட்கும்படியாகவும் நம்ம ரட்சிக்கும்படியாகவும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவருடைய பிறப்பை பற்றி எல்லாரும் கைகளை தட்டி பாடலாமா? இந்த நிகழ்ச்சியை யார் இங்க தயார்படுத்தி இதெல்லாம் எடுத்து அழகு வச்சீங்க? யாராவது இதெல்லாம் செட் பண்ணி வச்சீங்களா? ஆமா, இந்த 2 கட்டை எங்களுக்கு இங்க இருக்கு. அடிக்கிறதுக்கு வச்சுக்கீங்க. இந்த கையெல்லாம் வேணும். இதை இங்க செட் பண்ணி இருக்கலாம்ல. செட் பண்ணா நீங்க கலக்க மாட்டீங்க. ஆனா நல்லா நான் பண்றதே இல்லையோ. என் குழுல நீங்க எல்லாம் சூப்பரா பண்றீங்க. சரி. ஏன்னா அவரை நம்ம தொட்டில போட்டு தூங்குன்னு இப்ப பாட சொல்லி பாடி முடிச்சோம் தானே? வாய்க்கிறது நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா அவர் தூங்குன்னு சொல்றதுக்கு அவர் ஒன்றும் குழந்தை இல்லை. அவரை அநேக இடங்கள்ல அவர் சின்ன குழந்தையா கூட அவருக்கு வழிபடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து குழந்தை இல்லை. ஏன்னா அவர் சின்ன குழந்தை இல்லாம அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. உள்ளவராக இருக்கிறாரு. சாமமை உள்ளவராக இருக்கிறாரு. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் அகிலத்தை ஆட்சி செய்கிற ராஜாவாக இருக்கிறாரு. இயேசு சுவாமி வாழ்ந்த போது
இப்பதான் நீங்க ஒரு கரெக்டான ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கீங்க. சரி, உங்களுக்கு நம்ம ஜனங்களுக்கு தெரியும்படியா சொல்லுங்க. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் நன்மை செய்கிறவராகவும் நல்லவராகவும் சுத்தித்திருந்தாராம். வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்வராக சுற்றித்திருந்தார், மரித்து உயிரோடு இருக்கிறாரு. நம்ம எல்லோரும் கைகளை கட்டி அவருக்காக ஒரு பாடல பாடலாமா? நம்ம இயேசு நல்லவரே, நமக்கு போது நல்லவரே, இயேசு நல்லவரே, நமக்கு போது நல்லவரே, இயேசு நல்லவரே, நமக்கு போது நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, அற்புதங்கள் செய்பவரே, பாட்டின் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறோம். ஒரு கதை ஒன்று சொல்லுவோமா? ஒரு கதையை சொல்லி ஒரு பாட்டை பாட்டி சீக்கிரமா முடிச்சிருவோமா? கரெக்ட். ஏன்னா எல்லாரும் பசியோட கோபமா பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரமா முடிச்சிருவோம். இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு வாழ்ந்த பொழுது ஒரு மனுஷன் ஒருத்தர் இருந்தார். பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஒரு மனுஷனை பத்தி நாங்க பேச போறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அநேக பேர் காசு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம்,
பணம் இருக்கலாம், என்னென்ன இருக்கலாம், ஆனா நிம்மதி இல்லை. எது எல்லாமே இருந்தாலும் வெறுமையா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த இடத்துல இயேசு இல்லை. அவங்க இருதயத்துக்குள்ள இயேசு இல்லை. இயேசு இருந்தா எல்லாம் சமாதானம், எல்லாமே இன்பமா இருக்கும், எல்லாமே சரியா இருக்கும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நாங்க வேதத்திலிருந்து ஒரு குறிப்பை சொல்றோம். சகேயை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சொல்லிடலாம். சகேயுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரோம அரசாட்சி இருக்கும் போது அந்த காலத்துல அவர் வரி வசூலிச்சு அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்து வந்தார். வரி வசூலிச்சு அப்ப வரி வசூலிச்சு கொடுக்கும் பொழுது அந்த ஜனங்கிட்ட இவரும் அதிகமா வரியை வச்சு அந்த ஜனங்களுக்கு அதிக வரியை எடுத்துருவார். இதால அவருக்கு நண்பர்கள் கிடையாது. இதால அவருக்கு அந்த உறவுக்காரங்க ஊர்க்காரங்க அவருக்கு மரியாதை கிடையாது. அதோட பாத்தீங்கன்னா அவருக்கு நிம்மதியே இல்லை. ஆனா அவருக்கு என்ன இருக்கு? எல்லா வசதிகளும் இருக்குது, பணம் இருக்குது, அரசாங்கத்துல நல்ல பெயர் இருக்குது. ஆனா ஊர்ல அந்த ஜனத்துக்கு மத்தியில அவருக்கு மரியாதை இல்லை. அவர் கண்ட ஜனங்கள்லாம் எழுதி கொட்டுவாங்க. ஏன் கொட்டாங்கன்னா இப்படி ஜனங்களை வயிற்றுல வாயில அடிச்சு சேர்த்த காசை இவன் சூட்டிட்டு போறான்னு சொல்லி அந்த ஜனங்கள் இவன் மேல கோவப்பட்டாங்க. ஒரு நாள் அநேக பேர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது இயேசு வருகிறார், நசரேயனாகிய இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார் என்று சொல்லி அவருக்கு அறிவிக்கப்படுது. அப்ப இதெல்லாமே அந்த சகையை கேட்ட பொழுது அந்த இடத்துல போயிட்டு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுகிறார். சரி, நாம எப்படியாவது இந்த இயேசுவை போய் பார்க்கிறோம். அவருக்கு என்னென்ன இருக்கு? பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அரசாங்கத்துல பதவி இருக்குது, ஆனா நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல. அப்ப எப்படியாவது நான் இயேசுவை பார்த்து அவரோட நான் ஃப்ரெண்ட் ஆகிடும் நினைச்சு அவர் ஓடி போவார். அங்க போனா இயேசுவை சுத்தி வர நிறைய ஜனங்கள் இருந்தபடியா இவர் வர குள்ள மனுஷன், சரியான குள்ளமா இருப்பார். அப்ப ஜனங்கள முதுகும் தலையினா பின்னாடி அப்படி தெரிஞ்சுக்கணுமா. ஆனா இவர் எப்படியாவது பார்த்துலாம் துள்ளி துள்ளி எகிரி எகிரி ஜம்ப் பண்ணி எல்லாம் பார்ப்பார். ஆனா கடைசி வரைக்கும் ஒரு இயேசுவை பார்க்க முடியாம போயிடுச்சு. அப்போ ஒரு ஐடியா பண்றார், நான் எப்படியாவது இன்னைக்கு நான் இவரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு அங்க ஒரு காட்டத்தி மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு மேல இவரோ குள்ள மனுஷன் அந்த காட்டத்தி மரத்துல எப்படி ஏறி இருப்பாருன்னு கற்பனை பண்ணி பாருங்க. எப்படியாவது நான் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்துல ஏறி ட்ரை பண்ணி இயேசுவை பார்த்துருவாரு. அப்ப இயேசு அதை பார்த்த இயேசு சகேயு கிட்ட சகேயுவே கீழே மேலே இருந்து கீழே இறங்கு, நான் இன்னைக்கு உன் வீட்டுல வரேன், உன் கூட இருப்பேன், உன் வீட்டுல சாப்பிட போறேன்னு சொல்லி சகேயுட்ட சொல்லுவாங்க. அப்ப சகேயு ஆச்சரியமாக சீக்கிரமாக இறங்கி இயேசுவோட வீட்டுக்கு போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, உடனே மனம் திரும்புறாரு. ஆமா, நான் ஜனங்கள்ட்ட சேர்த்த காசெல்லாம் நாளத்தனையா திருப்பி கொடுத்துறேன், என் சொத்துல பாதியை கொடுத்துறேன்னு சொல்லி அன்னைக்கு சகேயுடைய வீட்டுக்கும் சகேயுக்கும் ரட்சிப்பு வந்தது, சமாதானம் வந்தது. இப்ப ஜனங்கள் எல்லாம் எங்க போயிட்டு இருக்காங்க? காசு பக்கம் போறாங்க, செல்வாக்கு பக்கம் போறாங்க, அதிகார பக்கம் போறாங்க. ஆனா இயேசுவோட பக்கம் யாரும் வாழவில்லை. நீ இயேசுவை பார்க்க முயற்சி செய்தீங்கன்னா அவர் முன்ன பார்க்க வருவாரு, எல்லாமே தருவாரு. இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடி இத முடிச்சுருவோமா? கதையை முடிச்சு விட்டுருவோம். கதை ஒண்ணு சொல்ல போறீங்க, நீங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க. கதை ஒண்ணு சொல்ல போறீங்க, நீங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க.
ரொம்ப நன்றி. எங்க மிராக்கிள் ஜீசஸ் சர்ச்சின் வில்லுப்பாட்டு குழு சார்பாக உங்களுக்கு மறுபடியும் நன்றி. நம்ம ஐயா உங்களுக்கு ஒன்று சொல்ல இருக்காரு. உங்களுக்கு எல்லாமே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அதை நாங்க மறுபடியும் சொல்லிடுறோம். தலைவர் மன்னிச்சிருக்க மறந்துட்டேன். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.